Welcome to Elated English. How are you, students? Today we are going to learn about the adjectives, which is one of the parts of speech in English language. அன்புக்குரிய மாணவர்களே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சின் கூறுகளை ஒவ்வொரு காணொளியிலும் கற்று வருகின்றோம். அந்த வரிசையில் இந்த காணொளி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருப்பது adjectives, அதாவது பெயரடைகள் ஆகும். தாமதிக்காமல் பாடத்திற்குள் நுழைவோம். Let's go into the lesson immediately. What is an adjective? An adjective is a word that describes or modifies nouns and pronouns in a sentence. It tells us more about the nouns or pronouns in relation to quality, size, shape, color, duration, feelings, contents, opinion, etc. Shall we look at these examples? They live in a beautiful house. Here, the underlined word beautiful tells us the opinion of the speaker. In his view, the house looks like a beautiful house to him. Similarly, the next example. I bought a pair of black shoes. Here, the underlined word black tells us about the color of the shoes. So, the word that tells us more about a noun or pronoun is an adjective. Adjective எனப்படுகின்ற பெயரடையினை நாம் விளங்கிக் கொள்வதென்றால், ஒரு வாக்கியத்தில் வருகின்ற நவுன்ஸை அல்லது ப்ரோனவுன்ஸை விவரிக்கின்ற அல்லது மெருகூட்டுகின்ற சொல்தான் adjective எனப்படுகின்றது. இந்த adjective ஆனது தரம், அளவு, வடிவம், அபிப்பிராயம், மூலப்பொருள் இதுபோன்ற இன்னொரு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு நவுனை அல்லது ப்ரோனவுனை விவரிப்பதை அல்லது மெருகூட்டுவதை வாக்கியங்களில் நாம் அவதானிக்கலாம். இங்கு தரப்பட்டிருக்கின்ற இரு உதாரண வாக்கியங்களையும் அவதானித்தால் இன்னும் தெளிவை பெற முடியும் என நம்புகின்றேன். They live in a beautiful house. அவர்கள் ஒரு அழகான வீட்டில் வசிக்கிறார்கள். இங்கே பியூட்டிஃபுல் எனப்படுகின்ற சொல் ஹவுஸ் என்கின்ற பெயர் சொல்லை விவரிக்கின்ற ஒரு சொல்லாக அமைந்திருக்கின்ற அதேவேளை ஒருவருடைய ஒப்பீனியன், அதாவது ஒருவருடைய அபிப்பிராயத்தை கூறுகின்ற சொல்லாகவும் அமைந்திருக்கின்றது. அடுத்த உதாரணத்தை அவதானியுங்கள். I bought a pair of black shoes. இங்கே black என்ற சொல் கீழ்கோடிடப்பட்டு காட்டப்பட்டுள்ளது. அது ஷூஸ் என்கின்ற பெயர் சொல்லை விவரிக்கின்ற ஒரு சொல்லாக அமைந்திருக்கும் அதேவேளை அதனுடைய நிறத்தை காட்டுகின்ற சொல்லாகவும் அமைந்திருக்கின்றது. ஆகவே ஒரு adjective ஆனது தரம், அளவு, வடிவம், நிறம் இது போன்ற இன்னொரு விடயங்களை அடிப்படையாக கொண்டு பெயர் சொல்லை அல்லது பிரதி பெயர் சொல்லை விவரிக்கின்ற சொல்லாக இருக்கும். Adjectives usually provide relevant information about the nouns or pronouns they modify or describe by answering the questions such as what kind, how many, which one, and how much. Look at these examples. I have 3 roses in my hands. You earn more money than I do. Our team has a powerful dasher. In all 3 examples, the answers to the questions how many, how much, and what kind are shown underlined. Those are the adjectives in those sentences. பொதுவாக இந்த adjectives ஆனவை அவை விவரிக்கின்ற அல்லது மெருகூட்டுகின்ற நவுன்ஸ் அல்லது ப்ரோனவுன்ஸ் தொடர்பாக பின்வரும் வினாக்களுக்கான விடைகளை தருவதாக அமைந்திருப்பதை அவதானிக்க முடியும். What kind, அதாவது எவ்வாறான. How many, அதாவது எத்தனை. Which one, அதாவது எந்த. How much, அதாவது எவ்வளவு. இத்தகைய வினாக்களுக்கு விடையை தருவதாக இந்த adjectives அமைந்திருப்பதை அவதானிக்க முடியும். இங்கு தரப்பட்டுள்ள உதாரண வாக்கியங்களை அவதானித்தால் I have 3 roses in my hands. இங்கு அண்டர்லைன் பண்ணப்பட்டுள்ள 3 என்கின்ற adjective ஆனது how many என்கின்ற வினாவுக்கான விடையாகவும் அதேபோன்று you earn more money than I do. இங்கே more என்கின்ற அந்த அண்டர்லைன் பண்ணப்பட்ட சொல் how much என்கின்ற வினாவுக்கான விடையாகவும் அதேபோன்று
Our team has a powerful dasher. இங்கே powerful என்கின்ற அந்த அண்டர்லைன் பண்ணப்பட்ட சொல்லானது what kind என்கின்ற வினாவுக்கான விடையாகவும் இருப்பதை அவதானிக்க முடியும். Order of adjectives. When more than one adjective comes before a noun, the adjectives are normally in a particular order. This is called order of adjectives. So, in a sentence, when more than one adjective describe a noun, those adjectives must be arranged in the following order. The first one, determiner. The second one, opinion. The third one, size. The fourth one, shape. The fifth one, age. The sixth one, color. The seventh one, origin. The eighth one, material. The ninth one, purpose. Order of adjectives எனப்படுவது என்னவென்றால், ஒரு வாக்கியத்தில் ஒரு பெயர்ச்சொல்லை விவரிப்பதற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட adjectives, அதாவது பெயரடைகள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அவை ஒரு குறித்த ஒழுங்கில் பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த ஒழுங்குதான் ஆர்டர் ஆஃப் adjectives எனப்படுகின்றது. அந்த ஒழுங்கானது பின்வருமாறு அமைதல் வேண்டும். முதலாவது டிட்டர்மினர். டிட்டர்மினர் எனப்படுவது விவரிக்கப்படுகின்ற பெயர் சொல்லானது ஏற்கனவே நாம் அறிந்த ஒன்றா அல்லது அறியாததா, எண்ணிக்கை, உடைமை, இது போன்ற விடயங்களை உள்ளடக்கியது தான் டிட்டர்மினர். இரண்டாவது ஒப்பீனியன், அபிப்பிராயம். மூன்றாவது சைஸ், அளவு. நான்காவது ஷேப், வடிவம். ஐந்தாவது ஏஜ், வயது. ஆறாவது கலர், நிறம். ஏழாவது ஒரிஜின், அதாவது மூலம் அல்லது பூர்வீகம். எட்டாவது மெட்டீரியல், மூலப்பொருள். ஒன்பதாவது பர்பஸ், அதாவது அந்த பெயர்ச்சொல் பயன்படுத்தப்படுகின்ற நோக்கம். இந்த அடிப்படையில் adjectives ஒழுங்குபடுத்தப்படுதல் வேண்டும். Dear students, read these examples to make it clearer for you. You can identify what they mean by the different colors of the words. இங்கே தரப்பட்டிருக்கின்ற உதாரணங்களை நீங்கள் அவதானித்தால் ஆர்டர் ஆஃப் adjectives பற்றிய தெளிவை நீங்கள் பெற முடியும். இங்கே இந்த 3 வாக்கியங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற adjectives பல்வேறு நிறங்களின் மூலம் குறித்து காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த நிறங்களை பிரித்தறிவதன் மூலமாக நீங்கள் அவை என்னென்ன விடயங்களை பற்றி கூறுகின்றன என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். Well guys, finally an activity for you. Here are several adjectives given in a list. You have to categorize them as an example shown in the nearby table. If necessary, you can also refer to the dictionary. சரி மாணவர்களே, இறுதியாக உங்களுக்கான பயிற்சி ஒன்று. இங்கே பட்டியலில் தரப்பட்டிருக்கின்ற adjectives-ஐ அதன் அருகிலுள்ள அட்டவணையில் வகைப்படுத்த வேண்டும். இந்த அட்டவணையில் உதாரணத்திற்காக 2 சொற்கள் வகைப்படுத்தி காட்டப்பட்டுள்ளன. தேவை ஏற்பட்டால் நீங்கள் டிக்ஷனரி ஒன்றையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் விரும்பினால் கீழே கமெண்ட் செக்ஷனிலும் இந்த adjectives-ஐ வகைப்படுத்தி காட்டலாம். நல்லது மாணவர்களே, இது விடைபெறும் நேரம். மற்றொரு புதிய பாடத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். Well done guys. See you all in another video lesson. Bye bye.